கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 1 முதல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கிறது. 1 முதல் 10 வசனங்களை தியானிக்கும் போது இதிலே உலகம் தேவன் 2 எதிரெதிரான காரியங்களை நம்மால் படிக்க முடிகிறது. 9ஆம் வசனத்தில் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வார்த்தையாகிய தேவனுக்கு இன்னொரு பெயர் ஒளி. அவர் உலகத்திலே வந்தார். வசனம் 9 அவர் உலகத்திலே வந்தார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தையாகிய தேவனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் இதே வார்த்தையாகிய தேவனை குறித்து எழுதியிருக்கிறது. புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 verses 12 onwards. 12 படிக்கிறேன். இப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பர்கே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். 18ஆம் வசனத்தில் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இந்த சத்தம் வார்த்தையாகிய தேவன் இங்கு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உயிரோடு இருக்கிற தேவன் அவரது கையில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய அந்த சாவி திறவுகோல் உடையவராய் இருக்கிறேன் என சொல்கிறார். யோவான் 1 உலகத்திலே வந்த தேவன் உலகத்தை இருள் என இந்த யோவான் 1 விவரிக்கிறது. அப்போது தேவன் வெளிச்சமாக இருக்கிறாரு, உலகம் இருளாக இருக்கிறது. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உலகத்தில் தான் இருக்கிறோம், இருட்டில் தான் இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை கண்டு கொண்டு உள்ளோமா? வெளிச்சத்தை கண்டுபிடித்திருக்கிறோமா? வெளிச்சமாகிய தேவனை நாம் உணர்கிறோமா? இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை குறித்து இதை யோவான் 1 என்ன சொல்லுகிறது? 12ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. நம்மளை பற்றி தான் சொல்லுது. உலகத்தில் ஒளியாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன் வந்தார். இருட்டு, உலகம் என்றால் இருட்டு, இருட்டிலே அந்த ஒளி வந்தது. நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தோமா இல்லையா? நம்மை குறித்தும் இந்த அதிகாரம் சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ தேவ பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளா? நாம் இருட்டுக்கு சொந்தமா, ஒளியாகிய தேவனுக்கு சொந்தமா? நாம் அதை யோசித்து பார்ப்போம். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற தேவனே, இருளாகிய இந்த உலகத்திலே நீர் வந்து எங்களை பிரகாசிப்பிக்கிற நோக்கத்திற்காக வந்தீரே. எங்களை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து எங்களை மீட்டு எடுக்கும்படியாக அந்த உலகத்துக்கு வந்தீரே. உம்மை நாங்கள் கண்டு கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்மை நீர் வெளிப்படுத்தி விட்டீர், ஆனால் கண்டு கொள்ளாமல் நாங்கள் விட்டுவிடக்கூடாதப்பா. உலகத்துக்குரியவர்களாய் வாழ்ந்து விடக்கூடாது, இருட்டுக்குரியவர்களாய் நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை கண்டு கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உமக்கு ஒருவருக்கே மகிமை தருகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.